இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கம் தான் தேவை. அறிவின் பெருக்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும், அவங்களால சாதிக்க முடியும், எந்த ஒரு இடத்துலையும் நல்லா போய் நிலச்சி நிற்க முடியுன்றதை ரொம்ப அழகாக ஆணித்தனமாக சொன்னார். ஐயாவுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. உறவின் நெருக்கம் தான் என்றைக்குமே வந்து சிறந்தது. உறவின் நெருக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத ஆணித்தனமாக தெளிவாக அழகாக நேர்த்தியாக எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம கவிஞர் மீரா அம்மா ஈரோட்டிலேருந்து நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க. அம்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே சிறந்த ஒரு ஆளுமை, ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவங்க. இன்றைக்கி இந்த தலைப்பில் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஐயாவுடைய பேச்சை கேட்டோம், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ அம்மா வந்து அதுக்கு எதிர்வாதம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாமா? சரி, அனைவருக்கும் மாலை வணக்கம். காக்கும் கரங்கள் மாத்தி யோசி அந்த குடும்பத்தின் அருமையா ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதிலே சிறப்பான ஒரு தலைப்புகளை குறித்து நல்லதொரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் நிறுவனர் அம்மா அவர்களுக்கும் இன்றைய தலைமை அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து இங்கே இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அறிவு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்ளுதல் அறிவு. அது எங்க வேணா கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிற உலகத்துல மிகவும் மோசமாய் கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல அம்மா அப்பா யாரு, தாத்தா பாட்டி யாரு, எது உறவுல எது முக்கியம், இப்படி எதுவுமே தெரியாம இருக்கிற இந்த உலகத்துல இத கத்து கொடுக்கலன்னா நம்ம எவ்வளவு அறிவு வச்சிருந்தாலும் அது எல்லா அறிவும் வீணா போகும். நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் வாழறோம்? இப்ப பிறந்திருக்கோம், படிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், அதுல நிறைய நம்மளுக்கு பதவி வருது. அதுக்காக ஒரு இலக்கை நோக்கி 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 நம்ம போயிட்டு அதுக்காக அறிவை பெருக்கி அதனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய. ஆனா ஒரு வாழ்த்துறதுக்கும் ஒரு பாராட்டுதலுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் மனிதர்கள் தேவை. அதான் ரொம்ப முக்கியம். அந்த மனிதர்கள்ல மிகவும் முக்கியமானது குடும்பம். இந்த குடும்பத்துல உள்ளவங்க இந்த நம்ம அக்கா தம்பி அண்ணன் தங்கை எப்படிப்பட்டதா இருந்தா கூட, அதாவது வந்து நெருக்கமா அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்க தள்ளி இருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய அந்த பாசம் அந்த பிணைப்பு அந்த இது மட்டும்தான் நம்ம அறிவுக்கு ஒரு அங்கீகாரத்தையே தரும். அதுதான் உண்மை. கொஞ்சம் இந்த பேர் உறவுக்காரங்கள் வேணா கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கையை குறைக்கிறாங்களாவோ இல்ல ஏதாவது இருக்கலாம். ஆனாலும் அந்த மாதிரி உறவுகள் கூட நமக்கு தேவை. நம்மளுடைய இத வந்து கட்டாயமா இந்த இடத்துல நான் வந்து பெரிய ஆளாய் காட்டுவேன், உங்க முன்னாடி நீங்க இப்படி சொன்னீங்களா, அது முன்னாடி நான் பெரிய ஆளை காட்டுவேன்னு ஆகும்போது அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துடும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், அதுவும் முக்கியமா ஹியூமன் ரிலேஷன்ஷிப், அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டா நம்ம சாதிக்கணும் அப்படின்னாலே 10 பேர் வேணும். அப்படி அந்த 10 பேர் இல்லாம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அப்ப அந்த உறவுகள் தான். இல்ல இந்த உறவுகள்ல வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைத்தா கூட அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அறிவை வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடைகிறான், பெரிய அளவுக்கு வரான்னா கூட உறவுக்காரங்களோ இல்ல அந்த எந்த உறவா இருந்தாலும் நட்புறவா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களானாலும் சரி அல்லது நம்ம கூட பிறந்தவங்களானாலும் சரி, இவங்களுக்கு என்னை தெரியவே தெரியாது, இவங்க யாருன்னே தெரியல, இவங்களுக்கு எப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னங்க இருக்கு? அதுல நம்ம எவ்வளவுதான் சாதிச்சாலும் ஒண்ணும் இருக்காது. அதனால நம்ம அறிவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உறவை வந்து நல்ல விதமா நம்ம அதை பாதுகாக்கிற இதா இருக்கணும். அதுதான் அறிவே. உறவின் நெருக்கத்தை உறவை வந்து நல்ல பலப்படுத்துதலாகவும் நல்ல இதாகவும் இருக்கணும். இதுக்கு வந்து பெருசா படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. முதல்ல அடிப்படையா அந்த உறவை நெருக்கமா இருக்கிறதுக்கு நம்ம அன்பா ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனிதர்கள்டேந்து மட்டும்தான் கத்துக்க முடியுமே ஒழிய அது அறிவால கத்துக்க முடியாது. அதனால
மனிதர்கள்ல முதல்ல நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி பாசமா அவங்க இருக்காங்க, நம்ம சகோதர சகோதரிகள் எப்படி இருக்காங்க, நம்ம சுற்று உற்றார்கள்லாம் எப்படி இருக்காங்க, எத்தனை மனதுல வந்து எத்தனை வித்தியாசம் வந்தாலும் கூட அவங்களுடைய அந்த நெருக்கம்தான் நமக்கு ஒரு தனி சிறப்பையும் தனி அங்கீகாரத்தையும் கட்டாயமாக பெற்று தரும். அதுவும் இன்றைய உள்ள சூழ்நிலையில் இளைஞர்கள் அலைபேசியே வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னே தெரியல, எந்த இதுக்கும் போறது இல்ல. அப்படியே போனாலும் 4 பேரோட அந்த செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க. யாருமே தெரியாம எதுக்குமே எழுதாம மிருகங்கள் மாதிரி விலங்குகள் மாதிரி அதுக்கு கூட குட்டி என்ன அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியுது. அப்படி யாருமே எதுவுமே இல்லாம இந்த உறவின் நெருக்கமே இல்லாம அதனுடைய அன்பு தெரியாம அதனுடைய அங்கீகாரம் இல்லாம அதோட நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியாம இருக்கிற எந்த அறிவும் நல்லதுக்கு பயன்படாது என்று கூறி இன்றைய இளைஞர்களுக்கு கட்டாயமாக தேவை உறவின் நெருக்கமே. அந்த உறவை எப்படி நன்றாக மேம்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், எந்த அளவு நன்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்திருந்தால் மட்டுமே அந்த உறவை இன்னும் பலப்படுத்தி சிறப்பாக வைத்துக் கொண்டால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக இருக்கும். அதே போல நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். மகிழ்ச்சிங்கிறது தனியா நம்மளா ஒரு இத பெற்றுட்டு சந்தோஷப்பட முடியாது. அது 4 பேர் வேணும். அந்த 4 பேர் நட்பா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, மனிதர்கள்ங்கிறதுல அந்த அத்தனை பேருடைய உற்றார் சுற்றாருடைய நெருக்கம் இருந்தால் மட்டுமே இதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று கூறி இன்றைய இளைஞருக்கு கட்டாயமாக என்றும் தேவை உறவின் நெருக்கமே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி. அருமைம்மா, அருமை அருமை. ரொம்ப அழகா உறவோட அருமை என்னங்கிறத புரிய வச்சிங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மையான விஷயங்கள். நிறைய பேர் போன இடத்துல செல்ஃபி எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர, ஆனால் யாருக்கிட்டையாவது குழந்தைங்க இப்போ இருக்க குழந்தைங்கக்கிட்ட இளைஞர்கள்ட்ட போய் இவங்க யாருன்னு கேட்டால் தெரியாது. அங்கிள் ஆன்ட்டி இது மட்டும்தான் தெரியுறாங்க. மற்றபடி உறவுனா என்ன, அதோட நம்ம தமிழில் மட்டும்தான் ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒரு பெயர் இருக்குது. அது கூட மறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. ஐயா நடுவர் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், அம்மாவோட உரை எவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. கவிஞர் பேசுறாங்களே மீரா, ரொம்ப அருமையா பேசுறாங்க. என்னன்னா அவர் சொன்னதுக்கு கருத்து இவங்க பேசணும்னா ரொம்ப பேசியிருக்காங்க உறவை பத்தி. அது என்ன உறவு? அன்புறவு, ஆசுறவு, பண்புறவு, பாசுறவு, நேச உறவு, நட்புறவு, நல்ல உறவு, காதல் உறவு, இப்படின்னு சொல்லி 1000 உறவுகள் இருக்குது. ஆனா அந்த உறவுகள் எல்லாம் இவங்க பாதிப்பு இல்லாம வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. ஏன்னா அப்படிதான் எல்லா உலகில் இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்களா என்பது நம்ம கணக்கு வைக்க முடியாது. ஆனா இவங்களுடைய குடும்பத்துல இவங்களுடைய உறவுகள்ல இவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க அது இன்னைக்கு ஆணித்தரமா இந்த பட்டிமன்றத்தில் எடுத்து சொல்றது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அவங்க கடைபிடிக்கிறது, அவங்களுடைய சகோதரிகள் அப்பா அம்மா எல்லாம். ஏன்னா அவங்க சொல்ற ஒரு அருமையான கருத்து எல்லாமே அந்த செல்ஃபி எடுக்கிறதோட அந்த உறவுகளை நிறுத்திக்கிறாங்க. ஆனா அப்படி வாழ்றது நம்மளுடைய வாழ்க்கை அல்லவே. அந்த உறவுங்கிறது எது வரைக்கும் போகுது? இப்ப ஒரு நதி இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த நதி கடல் வரைக்கும் தொடர்ந்து போகுது, அதுதான் உறவு. ஆனா அந்த மாதிரி உறவுகள் இருக்கணும்னு விரும்புறோம், அவங்களும் விரும்புறாங்க, அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது வெங்கடேஸ்வரன் சார் சொன்னதுக்கு சரியான ஒரு பதிலடி. அப்படி சிறப்பா கருத்து சொன்ன அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து சொல்றேன். இது தீர்ப்புல அது என்னன்னு அந்த தீர்ப்புல பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு நல்லா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா.